தமிழ்நாட்டில் பெண்கள் பணிபுரியும் கல்வி நிலையங்களில் தற்போது வரை விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். கல்வி நிலையங்களிலே ஏன் விசாகா கமிட்டி இன்னும் அமைக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஒரு துறையினுடைய தலைவர் உடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவிகளிடம் ஆபாச வார்த்தைகளை பேசுவது, உடல் உருவ அமைப்புகளை கேலி செய்வது, அவர்களை புகைப்படம் எடுப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஒரு துறையினுடைய தலைவரே இவ்வாறு நடந்து கொள்வதை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டி பாதிக்கப்பட்ட பெண்கள் கடந்த 2004ஆம் ஆண்டு மார்ச் மாதமே கல்லூரி நிர்வாகத்திடம் பேராசிரியர் குறித்து புகார் அளித்தும் கூட அவரது செயலை கண்டிக்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இதன் காரணமாக ஒரு பாதிக்கப்பட்ட பேராசிரியை இந்த ஆண்டு ஜனவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களிலே விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மாணவிகள் புகார் கொடுத்தும் ஒரு ஆண்டு காலமாக அந்த சென்னை பல் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு என்ன காரணம் என்று கேட்டிருக்கக்கூடிய அவர், வேலியே பயிரை மேய்வது போன்று இன்று கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி வளாகங்களிலேயே பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுவதற்கு தனது கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் நிர்வாக திறமையற்ற அரசாக இந்த அரசு இருப்பதாகவும், இனியேனும் பெண்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் தழுவிய அளவிலே அதிமுக போராட்டம் நடத்த தயங்காது என்றும் குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பெண்கள் பணிபுரியும் கல்வி நிலையங்களில் தற்போது வரை விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அந்த செய்தியினை பார்த்து வருகிறோம். மேலும் சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் விசாகா கமிட்டி அமைக்கப்படாததை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். கடந்த 2024ஆம் ஆண்டே சென்னை பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மீது பெண் பணியாளர்கள் பாலியல் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் இன்னும் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்கள் பணிபுரியும் கல்வி நிலையங்களில் தற்போது வரை விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பெண் பணியாளர்களிடம் பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் ஆபாசமாக பேசும் ஆடியோக்கள் வெளியாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்கள் பணிபுரியும் கல்வி நிலையங்களில் தற்போது வரை விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் விசாகா கமிட்டி அமைக்கப்படாததை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் இந்த கேள்வியினை எழுப்பியிருக்கிறார். மேலும் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம். இந்த பல் மருத்துவக் கல்லூரியிலே நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக அந்த பேராசிரியர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர், கடந்த 2024ஆம் ஆண்டே சென்னை பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் மீது பாதிக்கப்பட்ட அந்த மாணவிகள், பெண் பணியாளர்கள் பாலியல் புகார் அளித்திருக்கின்றார்கள். ஆனால் பெண் பணியாளர்களிடம் பல் மருத்துவக் கல்லூரி பேராசிரியராக இருக்கக்கூடிய அந்த நபர் ஆபாசமாக பேசக்கூடிய ஆடியோக்களும் வெளியாகி இருக்கின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.